Hi friends, good morning. Have a nice day. Today Wednesday, இன்னைக்கு அமாவாசை. யாரெல்லாம் அமாவாசை விரதத்துக்கு கோவிலுக்கு போவீங்க, வீட்டில் எல்லாம் சமையல் பண்ணி சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்னைக்கு எந்த காயெல்லாம் போட்டு நம்ம குழம்பு வைக்கக்கூடாது, எந்த காயெல்லாம் போட்டு குழம்பு வைக்கணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு டிஃபன் சாப்பிட்ட வீடியோ. ஃப்ரூட்ஸ் பாருங்களேன், மாம்பழம் சீசன் அதுக்குள்ளேயே வந்துருச்சு. ஆனால் டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனால் இருக்குது. சரி, வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சுருக்கோம். சரி, சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சேமியா பாக்கெட் வந்து பதஞ்சலியில் வாங்கினதுங்க. இந்த சேமியா பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். மற்ற சேமியாவை விட இது வந்து நம்ம உப்புமா பண்ணுறோம் அப்படின்னா குவான்டிட்டி அதிகமாக வரும். நம்ம கம்மியாக போட்டால் கூட குவான்டிட்டி அதிகமாக வரும். அது மாதிரி வந்து உதிரியாக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் பதஞ்சலி கடை இருந்தது அப்படின்னாக்கா இந்த சேமியாவை வாங்கி ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் தக்காளி சேமியாலாம் செஞ்சோம் அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு தக்காளி சேமியா செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது காணுங்க, எனக்கு வந்து இந்த சோளம் தாங்க பிடிக்கும். மக்காச்சோளம் சொல்லுவோம் இல்லையா, அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம்ல, எல்லோ கலரில் இருக்கும்ல, அந்த சோளம்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலலாம் அது அதிகமாக சாப்பிடுவோம். ஆனால் இப்போல்லாம் அது கிடைக்கிறதே இல்லை. இதுதான் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.